வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் 3000 ரூபாய் கட்டணத்தில் ஓராண்டு முழுவதும் பயன்படுத்தும் வகையில் ஃபாஸ்டாக் பாஸ் அறிமுகப்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு வெளியிட்டார். இந்நிலையில் ராஜ்மார்க் யாத்ரா என்ற மொபைல் செயலி வாயிலாகவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் https://nhai.gov.in/ என்ற இணையத்திலும் அந்த பாஸை விண்ணப்பித்து பெறலாம் என சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது. பாஸை பெற விண்ணப்பித்த பின் தகுதியான வாகனங்களுக்குத்தான் பயனர்கள் விண்ணப்பிக்கிறார்களா என ஃபாஸ்டாக் கணக்கு வாயிலாக சரிபார்க்கப்படும். பின்னர் அதில் 3000 ரூபாய் செலுத்தியவுடன் ஃபாஸ்டாக் பாஸ் ஆக்டிவேட் ஆகும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வருடாந்திர பாஸ் தொடர்பாக விவரங்கள் உடனுக்குடன் குறுஞ்செய்தி வாயிலாக தெரிவிக்கப்படும் என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளை கடக்க புதிதாக அறிமுகமாகும் ஃபாஸ்டாக் பாஸ் கட்டாயமில்லை என்றும் அந்த பாஸை பெறாதவர்களும் தற்போதுள்ள நடைமுறைப்படியே ஃபாஸ்டாகை ரீசார்ஜ் செய்து பயணிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய பாஸ் எடுப்பவர்கள் 1 வருடம் அல்லது 200 முறை சுங்கச்சாவடிகளை கடப்பது என இரண்டில் எது முதலில் வருகிறதோ அதுவரை பயன்படுத்தலாம். ஓராண்டுக்குள் 200 முறை சுங்கச்சாவடிகளை கடக்கும் வரையே பாஸ் பயன்பாட்டில் இருக்கும் என்றும் ஓராண்டுக்கு முன்பே அந்த ட்ரிப்கள் முடிந்தால் மீண்டும் அந்த பாஸை வாங்க வேண்டும் என்றும் மத்திய போக்குவரத்து அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. ஏற்கனவே ஃபாஸ்டாக் வைத்திருப்பவர்கள் வருடாந்திர பாஸை பெற புதிய ஃபாஸ்டாக் பெற அவசியமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபாஸ்டாக் பாஸ் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் விரைவு சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் மட்டுமே செல்லுபடியாகும் என்றும் மாநில நெடுஞ்சாலையின் சுங்கச்சாவடிகளில் வழக்கமான நடைமுறையில் ஃபாஸ்டாக் கட்டணம் பிடித்தம் செய்யப்படும் என்றும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. புதிய பாஸ் கார், ஜீப், வேன் உள்ளிட்ட சொந்த பயன்பாட்டுக்கான வாகனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் பிற வணிக வாகனங்களுக்கு பயன்படுத்த முயன்றால் உடனே அந்த பாஸ் டீஆக்டிவேட் ஆகிவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேசிஸ் எண்ணுடன் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட ஃபாஸ்டாக்குகளுக்கு வருடாந்திர பாஸ் வழங்கப்படாது என்றும் 3000 ரூபாய் பாஸை பெற வாகன பதிவு எண்ணையும் அப்டேட் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு முறை ஒரு சுங்கச்சாவடியை கடப்பது ஒரு ட்ரிப்பாகவும் அதே சுங்கச்சாவடியை மீண்டும் கடக்கும் போதும் 2வது ட்ரிப்பாகவும் கருதப்படும். வருடாந்திர பாஸ் எடுத்தவர்கள் அதனை வேறொரு வாகனத்திற்கு மாற்ற முடியாது. அவ்வாறு மாற்ற முயன்றால் அந்த பாஸ் டீஆக்டிவேட் ஆகிவிடும் என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட வாகனத்தின் கண்ணாடியில் முறையாக ஃபாஸ்டாக் ஒட்டியிருந்தால் மட்டுமே வருடாந்திர பாஸ் ஆக்டிவேட் ஆகும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.